வணக்கங்களே. ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பாருங்க அப்படின்னு ரயில் பயணி ஒருவர் அந்த பெண்ணுடைய புகைப்படத்துடன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, முடிந்த அளவுக்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பாரத பிரதமரான மோடியுடைய கவனத்துக்கு செல்லும் அளவுக்கு இந்த பதிவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. அப்படி அந்த பெண்மணிக்கு என்ன கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே நம்ம ரயிலில் பயணம் செய்யும்போது ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினில் நம்ம பயணம் செஞ்சோம்னா அந்த பயணம் நமக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். அதே நம்ம அவசரமாக போயே ஆகணும், நமக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கல, வேறு வழியே இல்லை, அண்டர் ஸ்டேஷனில் தான் நம்ம போயாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் நம்ம பயணம் செய்யும்போது அந்த பயணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. போதுண்டா, இனிமேல் நம்ம அண்டர் ஸ்டேஷன் போகவே கூடாதுடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். அப்படி ஒரு நிலைமை தான் இந்த பெண்மணிக்கு நடந்திருக்கு. அதாவது அந்த பெண்மணியோடைய தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை பார்க்குறதுக்காக தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய கணவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த பெண்மணி ஊருக்கு போகிறாங்க. இது ரொம்ப அவசரமாக இந்த மாதிரி நடந்ததால் அவங்களால ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்க முடியல. அதனால் அவங்க அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து தான் தன்னுடைய தங்கையை பார்க்குறதுக்காக தன் கணவனோட போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அன்ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட் அன்ரிசர்வேஷனுக்காக இது ஃபில் ஆகிடுச்சு. அங்கே உட்கார இடம் கூட இல்லை. 2 குழந்தைகளை வச்சுட்டு நம்ம எப்படி பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுருக்காங்க. அப்போ கணவன் சொல்லியிருக்காங்க, சரி வா நம்ம ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம், அங்கே டிடிஆர் வந்தால் நம்ம நிலைமை எடுத்து சொல்லி அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மனைவியை அழைச்சிட்டு வராரு. வந்தவர் பாத்ரூம் பக்கத்திலே தன்னுடைய 2 குழந்தைகளையும் மனைவியும் உட்கார வச்சுட்டு டிடிஆருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் நேரத்திலே டிடிஆர் எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் எடுத்துக்கிட்டே வராரு. இங்கே ஒரு 2 பேர் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு, இங்கேயே நம்ம உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எந்த டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து காட்டுறாரு. ஏன்னா அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க, இறங்குங்க, அடுத்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி அன்ரிசர்வேஷன் போங்க அப்படின்னு சொல்லி டிடிஆர் சொன்ன உடனே கணவன் சொல்கிறாரு, சார் நாங்கள் அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்தால் சார் போனோம், அங்கே செம கூட்டமாக இருக்குது, என்னுடைய குழந்தைங்களோட அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, உட்கார இடமே இல்லை சார், ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நாங்கள் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கணும், சரி 2 குழந்தைங்களோட இருக்கீங்களேன்னு தான் இறக்கப்பட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்குங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன இறங்க முடியாதுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ இல்லை சார், எப்படியாவது ஒரு வழி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி காலில் விழாத குறையாக கெஞ்சுறாரு. உடனே 2 குழந்தைங்க இருக்குது சார், கொஞ்சம் பாருங்கள் சார், குழந்தைங்களுக்காக எதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி டிடிஆர்கிட்ட ரொம்ப கெஞ்சினோடனே அவரும் இறக்கப்பட்டு, சரி பொதுவாக நான் 800 ஃபைன் வாங்கணும், நீங்கள் 400, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு 400 சேர்த்து மொத்தம் 800 நான் ஃபைன் வாங்கணும். இப்போ நீங்கள் அந்த ஃபைனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, 800 ஃபைனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே கணவன் சொல்கிறாரு, இது 800 சார், எனக்கே சம்பளமே ரொம்ப கம்மி, நானே 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு என்னுடைய முதலாளிகிட்ட வெறும் 700 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ என்கிட்டே 700 தான் இருக்குது, நீங்கள் 800 கேட்குறீங்களே, நான் எப்படி சார் என்னால் கொடுக்க முடியும், இதை வச்சு தான் நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப இந்த காசை வச்சு தான் நான் வீட்டுக்கே திரும்ப வரணும், இப்படி பண்ணால் எப்படி சார், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இப்படி அழ ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளால் அந்த பணத்தை கூட கொடுத்து நம்ம குழந்தைங்களை கூட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி நொந்து போய் கணவன் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்ட டிடிஆர் சொல்கிறாரு, நான் இதை செய்யக்கூடாது, சொல்லவும் கூடாது, இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் போகிறீங்க, ஆனால் நீங்கள் 2 பேர் ஃபைன் கட்ட வேண்டாம், யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபைன் கட்டுங்க, 400 மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவர் கணவன் அழுததை பார்த்து டிடிஆர் இறக்கப்பட்டு 800 வாங்குற இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் ஃபைன் போட்டு 400 சொல்லி கொடுத்துட்டு, சரி நீங்கள் இங்கே இருந்துக்கங்க, உள்ளலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் கணவனும் மனைவியும் பேசக்கூடிய இந்த உரையாடலை அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த நபர் கேட்டுக்கிட்டே அவர் தான் இந்த பதிவை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அப்போது கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. கணவன் சொல்கிறாரு, நானே முதலாளிகிட்ட அழுது தொழுது இந்த மாதிரி 2 நாள் லீவு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வந்தேன், 700 தான் கொடுத்தாரு, இப்போ அதுலேயும் 400 போயிடுச்சு, இப்போ எப்படி நம்ம உன் தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு சும்மா போக முடியாது, ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு தான் போனோம், திரும்ப எப்படி நம்ம ஊருக்கு வர போகிறோன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கலங்குறாரு. அப்போது மனைவி அவங்களுக்கு ஆதரவாக சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டேஷன் விட்டு இறங்கின உடனே நம்ம பஸ்ஸை பிடிச்சோ ஆட்டோவை பிடிச்சோ நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்கு போக வேணாம், நம்ம நடந்தே நம்ம போயிடலாம், அப்படி போகும்போது நமக்கு அந்த காசை நம்ம மிச்சப்படுத்திடலாம், அது மாதிரி நம்ம சாப்பிடவும் வேண்டாம், சாப்பிடாமே அங்கே போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிக்கலாம், என்னுடைய தங்கச்சியோடைய குழந்தைக்கு நம்ம 200 நம்ம கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம், இப்போ 200 கூட கிஃப்ட் வேணாம், வெறும் 100 மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், என் தங்கச்சி எதுவும் நினச்சிக்க மாட்டா, அப்படியே எதாவது நினச்சா கூட நான் நிலைமையை சொல்லிக்கிறேன், என் தங்கச்சிக்கிட்ட நான் என்னுடைய நிலைமையை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவனுக்கு ஆதரவாக
மனைவி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் மனைவி தனக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்கலங்கின கணவன் வந்து என்னுடைய மனைவியை ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட ஒரு பஸ்ஸில் கூட என்னால் வந்து கூட்டு போக முடியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டோமே, சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு நிலைமைக்கு நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. புலம்பிக்கிட்டே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் பாரத பிரதமரான மோடியை நான் சந்திச்சேன்னா நான் அவர்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லுவேன். நீங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணி புல்லட் ட்ரெயின்லாம் விட வேண்டாம், இன்னும் என்னென்னமோ ட்ரெயின்லாம் சொல்கிறீங்க, அந்த மாதிரியான ட்ரெயின்லாம் நீங்கள் விடவே வேண்டாம். நீங்கள் நார்மலாக விடக்கூடிய இந்த ட்ரெயின்லேயே கூடுதலாக 4 அன்ரிசர்வேஷன் பெட்டியை மட்டும் இணைச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி இளைஞர் வந்து அதில் பயணம் செஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நான் வேறு யாரும் அவனுடைய மனைவியை வந்து நடந்தே கூட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. நான் பாரத பிரதமரை பார்த்தா கண்டிப்பாக அவளை காலில் விழுந்தாவது இந்த மாதிரி அண்டர்ஸ்டேஷன் கம்பார்ட்மெண்ட் பெட்டியை கூடுதலாக இணைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தன்னுடைய குழந்தைகள் தோளில் தொட்டு தோல் மேலே வந்து கை வச்சு அந்த தோல் தாலாட்டு போடுற மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பயணியும் கண்கலங்கி இந்த விஷயத்தை அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் எடுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு பதிவை வந்து வெளியிட்டு இதை பாரத பிரதமர் அவர்களுடைய பார்வைக்கு செல்லும் அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.